அசிடிட்டி ஒரு சீரியஸ் இஷ்யூவா இல்லையா? ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம அசிடிட்டி அஜீரண பிரச்சனையை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் இந்த அசிடிட்டி பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லைன்னு சொல்லலாம். 10ல் 7லேருந்து 8 பேருக்கு அசிடிட்டி பிரச்சனைகள் இருக்குது. இந்த அஜீரணத்துக்கான முக்கியமான 3 காரணம்னு பார்த்தீங்கன்னா, 1 முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள், 2வது சரியான தூக்கமின்மை, 3வது ஸ்ட்ரெஸ். இந்த முறையற்ற உணவு பழக்கங்கள், இது பீஸா சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்றது, பேக்டு ஃபுட் சாப்பிட்றது, ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, இது மட்டும்தான் கிடையாது. இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறது காமன் தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பார்த்து சாப்பிட்றவங்களுக்கும் கூட இந்த அசிடிட்டி பிரச்சனைகள் இருக்குது. அது ஏன் வருது? என்னதான் பார்த்து நல்லதை மட்டும் சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. முதல்ல நேரத்துக்கு சாப்பிடணும். நம்ம டெய்லி ஒரே நேரத்துக்கு சாப்பிட்டு பழகும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம வயிற்றுல ஆசிட் செக்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த நேரத்தில் சாப்பிடாத பட்சத்தில் அது அசிடிட்டியாக நமக்கு மேலே வரைக்கும் நெஞ்செரிச்சல் வருது, இந்த வயிறு உப்புற மாதிரி ஃபீலிங் இருக்கிறது, இதெல்லாம் வரும். நேரத்துக்கு சாப்பிட்டா மட்டும் போதாது, கரெக்டாக நல்லா கடித்து சாப்பிடணும். நிறைய பேர் மென்று சாப்பிட்றதே கிடையாது. அவசரமாக ஏதோ பெட்ரோல் டேங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணுற மாதிரி கடகடன்னு அள்ளி வாயில் போட்டுட்டு ஓடுறது. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்கு? நிம்மதியாக அமைதியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான். நம்ம கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உழைச்சி ஓடி உழைச்சி உட்காந்து நிம்மதியாக சாப்பிட முடியாத பட்சத்தில் நம்ம உழைச்சி என்ன பயன்? ஸோ சாப்பிடும்போது கண்டிப்பாக பொறுமையாக அமைதியாக மென்று சாப்பிடணும். சாப்பிடும்போது மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது. கோவமாக சாப்பிட்றது, அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு சாப்பிட்றது, மொபைல் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, இது எல்லாமே அசிடிட்டிக்கு ஒரு காரணம் தான் சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. ஸோ பொறுமையாக மென்று நம்ம எடுத்துக்கிற உணவு நம்ம உமிழ்நீரோட கலந்து அந்த சலைவாவோட மிக்ஸ் ஆகி நம்ம ஃபுட்டெல்லாம் அங்கேயே டைஜஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி பொறுமையாக நம்ம மென்று சாப்பிடணும். சிலருக்கு சாப்பிட்டு முடித்த உடனே பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அதுவும் தவறு தான். நம்ம எம்டி ஸ்டமக்கில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது அதுவும் நம்ம வயிற்றுல அசிடிட்டியை தான் ஜாஸ்தி ஆக்கும். அதே மாதிரி நைட்டில் சாப்பிட்ட உடனே படுக்கிறது, நைட்டு மட்டும் இல்லை, நைட்டோ மத்தியானமோ சாப்பிட்ட உடனே படுக்கிற ஹேபிட் இருக்கக்கூடாது. சாப்பிட்டு மினிமம் 1 hour முழிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும். இல்லாட்டி டைஜஷன் ப்ராசஸ் டிலே ஆகும். இதனாலேயே நமக்கு அசிடிட்டி வரும். நம்ம எடுத்துக்கிற உணவில் அதிகபட்சமாக நார்ச்சத்து இருக்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கும் போது, அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகள் நிறைய சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கலாம். இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அசிடிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம். கான்ஸ்டிபேஷன் இருக்கிற எல்லாருக்குமே 40% அசிடிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சர்வே சொல்லுது. இப்போ இருக்க இந்த நவீன உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது நைட்டு 10 மணி 11 மணிக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றது, விடிய காலை 3 மணிக்கு போய் பொங்கல் சாப்பிட்றது, ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. இது எல்லாமே அசிடிட்டிக்கான அடிப்படை முக்கியமான காரணங்கள். இரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தூங்குறதுக்காக மட்டும்தான். அந்த நேரத்தில் அன்டைமில் 12 மணிக்கு 3 மணிக்கு நம்ம சாப்பாடு எடுத்துக்கும் போது எந்த விதமான ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நம்ம அதை எடுத்துக்கும் போது நமக்கு கண்டிப்பாக அஜீரண பிரச்சனை வரும். இதனால தான் நைட் ஷிஃப்ட்ஸில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே அஜீரண பிரச்சனைகள் இருக்குது. இந்த அஜீரணத்தை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் இந்த ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். சில பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அஜீரணமாக இருந்துச்சுன்னா சோடா குடித்தா சரியாயிரும். இந்த சோடா குடிக்கிறதுங்கிறது உங்கள் அஜீரணத்தை ஜாஸ்தியாக்குமே தவிர அதை குறைக்காது. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ரிலீஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணாலும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க வயிறு ரொம்ப காலியாக விடாமல், இப்போ காலையில் ஒரு 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்கன்னா, ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒரு 2 o'clock எடுத்துக்கிறீங்கன்னா, இன் பிட்வீன் அந்த 11, 11:30, 10:30 அந்த டைமில் ஏதாவது ஒரு ஃப்ரூட், சாலிடாக ஒரு ஆப்பிளோ ஒரு வாழைப்பழமோ இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங்கில் லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் அந்த ஒரு 4 o'clock டைமில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் இல்லை ஒரு ரா வெஜிடபிள், அதுக்காக பிஸ்கெட் எடுத்துக்கிறேன், டீ எடுத்துக்கிறேன், இதெல்லாம் ஓகேவான்னு கேட்காதீங்க. நம்ம என்னதான் ஹெல்த்தியாக டயட் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கிற இந்த காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த அசிடிட்டிக்கான 2வது முக்கியமான காரணம் தூக்கம். சரியான தூக்கம் இல்லாமல் போகிறது. நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது, ஒர்க் பண்ணால் கூட பரவாயில்ல, சிலர் லேட் நைட் வரைக்கும் வேலைக்கு, மார்னிங் டே டைம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு 12 o'clock 1 o'clock வரைக்கும் மொபைல் பார்க்குறது. ஈவன் 60 years லேடி ஒரு பேஷண்ட்டு
கொஞ்சம் சீக்கிரம் தூங்குங்க, உங்கள் அசிடிட்டி எல்லாம் அப்போ தான் சரியாகும், வேறு சில பிரச்சனைகள்லாம் சரியாகும்னு சொல்லும்போது அது எப்படிமா தூங்க முடியும்? கேண்டி க்ரஷ் விளையாடிட்டு இருக்கேன், அது எப்படி தூங்க முடியும்? பிக் பாஸே 11 o'clock தான் முடியுது அப்படின்னு கேட்குற பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் பிக் பாஸ் பாருங்கள், கேண்டி க்ரஷ் பாருங்கள், எதுவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 o'clock தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம கட் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஓவரால் ஹெல்த்துக்குமே தூக்கம் ஒரு முக்கியமான காரணம். தூக்கம் சரியில்லாமல் போனாலே நமக்கு இம்யூனிட்டி லோ ஆகிடும், அசிடிட்டி வந்துடும், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 6-7 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டீப் ஸ்லீப் ரொம்ப அவசியம். ஈவன் சின்ன குழந்தைகள் கூட இப்போல்லாம் ரொம்ப லேட்டாக தூங்குறத நிறைய கேள்விப்படுறேன். ரொம்ப லேட் நைட் வரைக்கும் டிவி பார்க்குறது, மொபைலில் கேம் விளையாடுறது, அதுக்கப்புறம் லேட்டாக தூங்குறது, இந்த மாதிரி தூக்கம் சரியில்லாமல் போனாலும் கூட கண்டிப்பாக நமக்கு அசிடிட்டி வரும். இந்த அசிடிட்டிக்கான 3வது காரணம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம். எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், அதை பற்றி யோசிச்சு, இதை பற்றி யோசிச்சு, அவன் அங்கே போயிட்டான், நம்மளால் இன்னும் போக முடியலை, நான் இங்கே இருக்கேன், அவன் எங்கே இருக்கான், இந்த மாதிரி இல்லாத எல்லா விஷயத்தையும் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம என்ன பண்ண போகிறோம்? கவலைப்படுறதுக்கான 1000 காரணங்கள் இருந்தாலுமே கூட நமக்கு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லாத பட்சத்தில் தேவையில்லாமல் கவலைப்பட்டு உடம்பை ஏன் கெடுத்துக்கணும்? ஸோ நமக்கு அசிடிட்டி வராமல் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை முறை சரியானதாக இருக்கணும். நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம தூக்கம், தென் நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணும்போது தான் நம்ம அசிடிட்டி பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும், அதை தவிர்க்கவும் முடியும். இந்த மாதிரி அசிடிட்டி சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும், ஏப்பம் வர்றது, புளிச்ச ஏப்பம், நெஞ்செரிச்சல், வாயு தொல்லை, வயிறு உப்புற மாதிரியான ஃபீலிங், வாந்தி, குமட்டல், பசியின்மை, தூக்கம் சரியில்லாமல் போகிறது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஆங்ஸைட்டி சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஹோமியோபதி மருத்துவ முறையில் 100% தீர்வுகள் இருக்குது. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.